வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழகம் வருகை தேதி திடீர் மாற்றம். பிப்ரவரி 28ஆம் தேதி மதுரை வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல். சென்னை கன்னிமாரா நூலகத்தில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து கார்ல் மார்க்ஸ் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. ஆயிரத்து 844ஆம் ஆண்டு கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களுடன் ஏற்பட்டனர். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற நகைச்சுவை வசனம் போல ஆட்டம் காண்கிறது திமுக. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கடும் விமர்சனம். விருதுநகரில் நாளை திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அழைப்பு. திமுகவை கொண்டு சேர்க்கவே இளைஞரணி தொடங்கப்பட்டதாக பெருமிதம். விருதுநகர கூட்டம் சொன்னதும் எனக்குள்ள புது உற்சாகம் உண்டாச்சு. இந்த விருதுநகர் மாநாட்டில் எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கணும், இளைஞர்களான நீங்கள் எப்படி கொள்கையோடு செயல்படணும், எதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம். தேமுதிக அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்த பிரேமலதா விஜயகாந்த். மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் நினைவாலயத்தில் தொட்டு வணங்கிவிட்டு விருப்ப மனு வழங்கினார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்னதாக கூட்டணி முடிவு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. கூட்டணி உரிய நேரத்தில் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பேன். தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் ஆனந்த். வரும் 14ஆம் தேதி வரை தவேக தொண்டர்கள் 100 ரூபாய் செலுத்தி விருப்ப மனு வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. விருப்ப மனு வாங்க சென்னை பனையூருக்கு படையெடுக்கும் தவேக தொண்டர்களால் பொதுமக்கள் கடும் அவதி. தவேக அலுவலகம் முன்பு குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆமா, அங்க போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த 6 அவனியும் கவர் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இத நாங்க மாச கணக்கா நாங்க. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் 8% வாக்குகளை வைத்துக் கொண்டு திமுக தலைமை தாங்குமா? 2014ஆம் ஆண்டு புதுச்சேரி தேர்தல் முடிவு தரவுகளை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு மாணிக்கம் தாக்கூர் எம்பி கேள்வி. வருமான வரித்துறை விதித்த 1,50,00,000 ரூபாய் அபராதத்தை எதிர்த்த நடிகர் விஜயின் மனு தள்ளுபடி. அபராதம் விதித்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என்று நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தீர்ப்பு. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகே நடைபெறவிருந்த தவேக கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. தேவையான ஆவணம் முன்னேற்பாடு விவரம் இல்லாததால் அனுமதி தர முடியாது என்று மாவட்ட காவல்துறை விளக்கம். அதிமுக நிர்வாகி செந்தில் கொலை வழக்கில் தொடர்புடைய 3 பேர் கைது. 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் பேட்டி. இது சம்பந்தமாக இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு மூன்று நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த மத்திய அரசு திட்டங்கள் எதுவும் தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று அரசியல் செய்யும் கொடூர மனம் படைத்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். எதுவுமே தமிழக மக்களுக்கு சென்று சேரக்கூடாது, அரசியல் செய்யணுமே தவிர அவசியமான மக்களுக்கு சென்று சேரக்கூடாது என்பதில் கொடூர மனம் படைத்த தமிழக முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கிறான்னு தான் சொல்வேன். 2026 தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் மாலை முரசுக்கு பிரத்யேக பேட்டி. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய மாநில குழு இந்த முறை இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. அதற்கான முயற்சிகளை அந்த பேச்சுவார்த்தைக்குழு அமைக்கப்பட்டதற்கு பிறகு அவங்களோடு பேசுவோம். 2026 தேர்தலில் போதுமான தொகுதிகளை திமுக கூட்டணியில் கேட்டு பெறுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பிரத்யேக பேட்டி. கூடுதலான இடங்களை நாங்கள் கேட்போம். அதை முதல்வர் ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், கூட்டணிக்கான நெருக்கடியாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். நிறைவில் சூழல் அறிந்து நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவோம். தேர்தலில் ஒன்றுபட்டு தேர்தலை நாங்கள் சந்திப்போம். எங்கள் கூட்டணி வெல்லும். பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் அனுப்பியுள்ள திமுக. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருத்தணி பகுதியில் உள்ள ஏரிகளில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடந்தையுடன் மண் திருடப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மண் திருட்டு குறித்த கேள்விக்கு அரசு அதிகாரி அலட்சியமாக பதிலளித்த ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. 1000க்கு மேல மண் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மண் எடுக்கிறதுனால ஆழம் அதிகமானதுனால மீன் பிடிக்க செல்பவர்கள் ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் அது அரசு தான் பொறுப்பு. அதை மாத்திரம் இல்லாமல் அந்த ஏரியை சுற்றி ஒரு 500 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த 500 குடும்பங்களுக்கு இந்த கோடை விடுமுறை நாளில் இந்த மாதிரி மண் எடுத்தாங்கன்னா குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உள்ளது. குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்து எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும். குடிநீர் பாட்டில்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். எவ்வித மன அழுத்தமும் இன்றி மாணவர்கள் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நாடாளுமன்றத்தில் மக்களவை 9ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அதிரடி முடிவு. மக்களின் நீண்டகால கோரிக்கையான சபரிமலை ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த கேரள அரசு பச்சை கொடி. 3800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட செலவில் 50% நிதியை வழங்கவும் ஒப்புதல். மேகாலயா நிலக்கரி சுரங்க வெடி விபத்தில் 18 பேர் பலியான சம்பவத்தில் தொடர்புடைய 2 பேர் கைது. 2வது நாளாக மீட்பு பணி தொடரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மசூதியில் குண்டுவெடிப்பு. வெள்ளிக்கிழமை தொழுகையை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 400 ரன்களுக்கு மேல் குவித்த முதல் அணியாக வரலாறு படைத்தது இந்தியா. 253 ரன்கள் அடித்திருந்த ஆஸ்திரேலிய அணியின் சாதனையை முறியடித்து அசத்தல். T20 உலகக்கோப்பை தொடருக்கான
இந்திய அணியில் இருந்து காயம் காரணமாக ஹர்ஷித் ராணா விலகல். அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் சேர்க்கப்படவிருப்பதாக தகவல். பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அதிவேகமாக 150 ரன்கள் அடித்து வரலாறு படைத்த சூரியவன்ஷி 98 பந்தில் 150 ரன்கள் என்ற சாதனையை முறியடித்து 71 பந்தில் 150 ரன்கள் விளாசி மிரட்டல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்வு. காலையில் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1040 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. வீடு வாகன கடனுக்கான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.